ஓம் குருப்யோ நமக. கோமாதா மகத்துவம். அருள் தரும் தேவியரில் நான் இன்னைக்கு கோமாதா மகத்துவம் பற்றி சொல்ல இருக்கிறேன். கோமாதா தேவியும் நமக்கு மகத்தான வரத்தினையும் அருளையும் தருபவள்தான்னு நான் இன்னைக்கு கோமாதா பற்றி எடுத்திருக்கேன். சர்வ தேவஸ்திதா தேகே சர்வ தேவ மயீஹி கௌ. இது என்ன அர்த்தம்னா, கோமாதா அனைத்து கடவுள்களின் இருப்பிடம்னு அர்த்தம். கோமாதாவின் ஒவ்வொரு அணுவிலும் அனைத்து தேவர்களும் வசிக்கிறார்கள் என்று வேத சாஸ்திரம் கூறுகிறது. அனைத்து புராண உலகங்களும் ஒரு பசுவின் உறுப்புகளில் உள்ளன. எனவே பசுவும் தெய்வங்களைப் போல் புனிதமானதுதானே. வேதத்தின்படி 84 லட்சம் உயிர்களில் புனிதமான கோமாதா மட்டுமே இறைவனின் ஒரே உயிரினமாகும். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடந்த பொழுது நந்தா, சுசீலை, பத்திரை, சுரபி, சுமனை என்ற 5 பசுக்கள் தோன்றின. இவற்றின் சந்ததிகளே இன்றளவும் கோமாதாவாக சகல செல்வ வரங்களை அளித்து வருகின்றன. பசுக்கள் காமதேனுவின் பூலோக அவதாரம் என்று கூறலாம். பசுவின் உடலில் மும்மூர்த்திகளும் 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிகளும் வீற்றிருக்கிறார்கள். மேலும் சகலவிதமான தெய்வங்களும் பார்ப்போற்றும் முனிவர்களும் நவக்கிரகங்களும் இருக்கின்றன. கோமாதாவின் 4 கால்கள் 4 வேதங்களாக இருக்கின்றன. அதனால்தான் பசுவிற்கு பூஜை செய்தால் நமக்கு சகல சௌபாகியங்களையும் கிடைத்து அனைத்து விதமான தோஷங்களும் நீங்குகிறது. பிரம்மதேவன் பசுவை படைக்கும் பொழுது அது மிகுந்த தெய்வீகம் நிறைந்ததாக படைத்தார். கோமாதாவின் எல்லா அவயங்களிலும் ஒவ்வொரு தெய்வங்கள் சஞ்சரிக்க இடமளித்தார். அப்பொழுது லக்ஷ்மி தேவி நேரம் தாழ்த்தி வந்த நிலையில் பசுவில் தான் வாசம் செய்வதற்கான இடம் கேட்டாள். அதற்கு பசு எனும் கோமாதா லக்ஷ்மி தேவியை வணங்கி, நீங்கள் மிகவும் சஞ்சல குணம் நிறைந்தவர். எனது உடலின் அனைத்து அவயங்களிலும் எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது. கழிக்கும் இடம் மட்டும்தான் மீதம் உள்ளது என சொன்னது. லக்ஷ்மி தேவியும் அந்த இடத்தை தனக்கு ஒதுக்குமாறு கேட்டு அந்த இடத்தில் வாசம் செய்தாள். மகாலட்சுமி போல ஆகாய கங்கை தனக்கான இடமாக சிறுநீரை தேர்ந்தெடுத்தாள். ஆதலால் தான் நாம் பசுவின் பின்புறத்தில் லக்ஷ்மி இருப்பதாக பூஜை செய்கிறோம். பசுவின் சாணம் லக்ஷ்மி தேவியின் அம்சமாகவும் மற்றும் சிறுநீர் எனும் கோமியம் கங்கையின் அம்சமாக கருதப்படுகிறது. கோமாதாவின் அங்கங்களில் வீற்றிருக்கும் தெய்வங்கள் நிறைய இருக்கு. ஒவ்வொன்றுத்தையும் சொல்லி கொடுத்தா அதுவே ஒரு 10 நிமிஷம் வந்துடும். தலை சிவபெருமான், நெற்றி சிவசக்தி, இது போல் ஒவ்வொரு அவையும் எல்லா அவயத்திலையும் அந்த தெய்வங்கள் குடியிருக்கின்றன. இதுக்கு ஒரு பெரிய பாடல் கூட உள்ளது. அது எல்லாமே என்னால் இதுவே டைம் முடிஞ்சு போயிடும். அதனால் நான் சின்னதாக அதோட ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த ஒரு 4 வரி மட்டும் தெலுங்கு பாடல் பாடுறேன். காமதேனுவு கோமாதா కల్పవృక్షము గోమాత ముక్కోడి దేవతల ప్రతిరూపం మహాలక్ష్మి గోమాత గోమాత శ్రీ గోమాత అందరి దైవం గోమాత గోవు మహత్యం వినరండి గోమాతను కొలవండి పార్వతీ దేవి కోరింది పడతుల మేలును కోరింది స్త్రీల దోషాలకు పరిహారం పరమేశ్వరుని కోరింది గోమాత శ్రీ గోమాత అందరి దైవం గోమాత గోవులను సంరక్షించండి గోవులను பூஜிச்சண்டி. இதுக்கு மேலே அப்படியே ஒவ்வொரு அவயங்களுக்கும் என்னென்ன தெய்வங்கள் இருக்குதுன்னு அப்படி நிறைய இருக்குது. இது ரொம்ப பாட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக பாடியிருக்கேன். பசுவிற்கு கோமாதா பெயர் வர காரணம், கோ என்னும் சொல் அரசன் மற்றும் இறைவனை குறிக்கும். அப்படி கடவுளுக்கு நிகரான கோமாதா அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவள். கோமாதா வழிபடும் முறை: பசுவை இறைவனின் வடிவமாக கருத வேண்டும். கோமாதா பூஜையின் போது கோமாதாவிற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு புது வஸ்திரம் சாற்றி கழுத்தில் மாலை அணிவித்து தூப தீபங்கள் காற்றி
காட்டி மலர்களால் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யலாம். ஸ்ரீ சுக்தம் சொல்லியும் பூஜிக்கலாம். அகத்திக்கீரை, சர்க்கரை பொங்கல், பல வகையான பழங்கள் படைத்து சாப்பிட கொடுக்கலாம். அரிசியும் வெல்லமும் கலந்து கொடுக்கலாம். நெய் விளக்கில் ஆரத்தி எடுக்க மிகவும் விசேஷம். பின்னர் காலில் விழுந்து நெய் தீபத்தால் மீண்டும் ஆரத்தி எடுத்து 3 முறை கோமாதாவை வலம் வந்து வணங்க வேண்டும். பூஜையின் போது பசுவும் கன்றும் சேர்ந்துதான் இருக்க வேண்டும். சேர்ந்துதான் வலம் வந்து வணங்க வேண்டும். பூஜை செய்யும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம், இது சின்ன ஸ்லோகம், அதனால நான் சின்னதாக சொல்லியிருக்கேன். சர்வ காமதுதே தேவி சர்வ தீர்த்தாபிசேஷேச்சனே பாவனி சுரபி ஸ்ரேஷ்டே தேவி துப்யம் நமோஸ்துதே. இதோட அர்த்தம் என்னன்னா, அனைத்து விருப்பங்களுக்கும் பாலை தருபவனே, எல்லா புனித நீரில் நீராடுவதால் ஏற்படும் பலனை தருபவளே, புனிதமான காமதேனுவே, ஓ தேவியே, உனக்கு என் வணக்கம் அப்படின்னு அர்த்தம். கோமாதா எங்கெல்லாம் நன்றாக பராமரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். அதனால்தான் கோவில்களில் கோசாலை அமைத்து அதற்கு முறையாக கோபூஜை செய்யும் வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். பசுவை பூஜித்தாலும், பசுவும் கன்றுடன் பராமரித்து வந்தாலும், பசுவும் கன்றுடன் தானம் செய்தாலும் நாம் நினைத்து பார்க்க முடியாத அருளை கோமாதா தருவாள். பசுவிற்கு எந்த விதமான விஷமுடைய பொருட்கள் சாப்பிடுவதற்கு நாம் கொடுத்தாலும் அது விஷமாக மாறாமல் அந்த விஷத்தை முறித்து நமக்கு விஷமில்லாத சுவையான பாலைத்தான் தருகிறது. அப்படி சக்தியுள்ள நமக்கு மாதாவை போல்தான் கோமாதா. அம்மா என்று அழைக்கும் ஒரு உயிரினமும் கோமாதா தேவிதான். மேலும் தெய்வ சக்தி இதற்கு இருப்பதால் தான் தீய சக்திகளை அது எளிதில் கண்டுபிடித்து நமக்கு காட்டி கொடுக்கும் ஒரு சக்தியாக கோமாதா விளங்குகிறது. கோமாதாவை வழிபட்டால் கிடைக்கும் நன்மைகள். கோமாதாவை தெய்வமாக நினைத்து விரதம் இருந்தால் கோலோகத்தை அடையும் பாக்கியம் உண்டாகும். பசுவிற்கு உணவளித்தால் கர்ம வினைகள், சாபங்கள் நீங்கும். எந்த கிரகத்தால் நமக்கு தொல்லையோ அந்த கிழமைகளில் பொங்கல் வைத்து படைக்க கிரக பாதிப்புகள் விலகும். கோமாதாவிற்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் சேர்த்து கொடுக்க பிதிர்தோஷம் நீங்கி புத்திரபாகியம் கிடைக்கும். பாதியில் நின்ற கட்டடங்களில் பசுவை சுற்றி வரச் செய்தால் தடை விலகி நின்ற பணிகள் நிறைவுறும். கோமாதாவின் பிருஷ்டபாகத்தை வழிபட்டால் முன் ஜென்ம பாவங்கள் விலகும். காலையில் கண் விழிக்கும் போதும் வெளியில் செல்லும் போதும் பார்த்தால் சுப சகுனமாக கருதப்படும். பசுவை ஒரு முறை சுற்றி வந்தால் உலகம் முழுவதும் தரிசனம் செய்த புண்ணியமும் கிடைக்கும். உண்பதற்கு புல் கொடுத்தாலும், பசுவின் கழுத்து பகுதியில் சொரிந்து கொடுத்தாலும் நம்மை பிடித்த தீராத பாவங்கள் விலகும். ஒரு பெண் ருதுவானதும் தோஷங்கள் விலக பசுக்களை தானம் செய்யலாம். பசு தானம் வம்ச விருத்தியை உறுதி செய்யும் என தர்மசாஸ்திரம் கூறுகிறது. பசுவையும் கன்றையும் பராமரிக்க 21 தலைமுறை நற்கதி உண்டாகுமாம். மா என்ற ஓசை அப்பகுதிக்கு மங்களத்தை தருகிறது. பசு வசிக்கும் இடத்தில் அதன் அருகில் அமர்ந்து மந்திர ஜபமோ தர்ம காரியங்களோ செய்தால் 100 மடங்கு பலன்களை அள்ளித்தரும். பசுக்கள் மேய்ந்து விட்டு வீடு திரும்பும் சந்தியா காலம், அதுக்கு பேர் கோதூளி காலம் சொல்லுவாங்க. அதை கோதூளி லக்னம் அப்படின்னு சொல்லலாம். இது மிக புண்ணியமான காலமாகும். கோமாதா நடக்கும் பொழுது எழும் புழுதியானது நம் உடலில் படுவது 8 வகை புண்ணிய ஸ்நானங்களில் ஒன்றாகும். பசுவின் கால்பட்ட தூசியை தான் காலத்தில் மாமன்னர்கள் பூசிக்கொண்டதாக கூறப்படுகிறது. பஞ்சகவ்யம், இது என்ன? பசும்பால், பசும் தயிர், பசு நெய், பசுவின் சாணம், பசுவின் கோமியம் ஆகியவை கலந்துதான் பஞ்சகவ்யம் என்று கூறப்படுகிறது. இது அவ்வளவு புனிதமான கலவையாகும். அறிவியல் ரீதியாகவும் இது அறியப்பட்டுள்ளது. யாகத்தில் வைக்கப்படும் கலச நீரிலும் வீட்டில் எந்த பூஜை செய்தாலும் இது இல்லாமல் நடப்பதில்லை. வீட்டை சுத்தம் செய்வதிலும் புனிதமாக கருதப்படுகிறது. கோமாதாவினிடத்தில் இருந்து பெறப்படும் நெய்யை யாகத்தில் உபயோகப்படுத்தப்படுகிறது. இது பல வருடங்கள் ஆனாலும் கெடாத பொருளில் நெய்யும் ஒன்று. கிருஷ்ணரின் கோபக்தி. இந்து மதத்தில் பசு அனுபவிக்கும் சிறப்பு நிலை கிருஷ்ணர் காலத்தில் இருந்தே உருவானது.
பகவான் கிருஷ்ணரின் பக்தி மற்றும் பசுவின் மீது கொண்ட அன்பின் காரணமாக கோவிந்த், கோபால் போன்ற பல்வேறு பெயர்கள் அவருடன் எப்போதும் இணைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி கிருஷ்ணர் தனது இளமை பருவத்தை புனித பசுவின் சேவைக்காக அர்ப்பணித்தார். பசு புனிதமானது. கிருஷ்ணரே அதன் பாலையும் அதிலிருந்து வரும் வெண்ணெயைத்தானே விரும்பி சாப்பிட்டார். பசுவின் பால் வழங்கும் ஊட்டச்சத்து மற்றும் பிற குணங்களை வேறு எந்த பாலும் வழங்கவில்லை என கூறலாம். கோமாதா தெய்வங்களின் தெய்வங்கள் மற்றும் அனைத்து ஐஸ்வர்யங்களின் புகலிடமாகும். கோமாதா தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் ஆகிய 4ஐயும் தருகிறது. கோமாதாவை இப்பிரபஞ்சத்தின் தாய் என தேவர்கள் கூறுகிறார்கள். வேதங்களும் புராணங்களும் கூட சிறப்பித்து கூறுகின்றன. சகல தேவதா நிலையா சததமு சேவிந்தோ, சகல தேவதா நிலையா சததமு சேவிந்தோ, గోవు మహాలక్ష్మియని నిరతము పూజింతో, గోవు మహాలక్ష్మియని నిరతము పూజింతో, నిరతము పూజింతో, நிரதமு பூஜிந்து என்று பாடி கோமாதா மகத்துவம் பற்றி குறைந்த நேரத்தில் தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். குருப்யோ நமக. ஓம்